வணக்கம் நண்பர்களே. நம்ம ஊரில் சிக்னலில் நிற்கலைன்னா ஃபைன் போடுவாங்க, ஹெல்மெட் போடலைன்னா ஃபைன் போடுவாங்க. இதெல்லாம் நமக்கு தெரியும். ஏன்னா இதெல்லாம் ஒரு ஒழுங்குமுறைக்காக போடப்படுற சட்டங்கள். ஆனால் சில நாடுகளில் போடப்படுற சட்டங்களை கேட்டிங்கன்னா நிஜமாவா இதெல்லாம் ஒரு சட்டமா அப்படின்னு ஆச்சரியப்படுற அளவுக்கு இருக்கும். அந்த மாதிரியான 5 வினோதமான சட்டங்களை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நான் தான் உங்கள் ஆர்டி. வெல்கம் டு மை வேர்ல்ட். ஆப்பிரிக்கா நாடான சோமாலியாவில் சமோசா விற்கிறதுக்கோ சாப்பிட்றதுக்கோ தடை செய்யப்பட்டிருக்கான். என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா, இந்த சமோசா முக்கோண வடிவத்தில் இருக்கிறதால இது ஏதோ ஒரு மதத்தை ரிஃப்ளெக்ட் பண்ணுறதாகவும், அந்த சமோசாவை அங்கே சாப்பிட்டா அதுக்கு தண்டனை வழங்கப்படுறதாகவும், சிறை தண்டனை வழங்கப்படுறதாகவும் சொல்லப்படும். 2011 இந்த சட்டம் அங்கே அமுலில் இருக்கிறதா கூறப்பட்டிருக்கு. என்னடா சமோசா சாப்பிடலதா? சமோசா சிங்கப்பூர்ல சுவிங்க மெல்றதுக்கோ சுவிங்கத்தை இறக்குமதி செய்யறதுக்கோ கடுமையான தடை விதிச்சிருக்காங்களாம். இதுக்கான ரீசன் என்னன்னு கேட்டிங்கன்னா, மக்கள் சுவிங்கத்தை சாப்பிட்டுட்டு போற வர இடங்கள்ல போடுறதாலையும் ரயில்களில் ஒட்டுறதாலையும் அசுத்தம் ஏற்படுறதுன்றதுக்காக அந்த சுவிங்கத்தை பேன் பண்ணியிருக்காங்களாம் சிங்கப்பூர்ல. மருத்துவ காரணங்களுக்காக மட்டும் சில மருந்து கடைகள்ல சுவிங்கம் விற்கிறாங்க. ஆனா அந்த சுவிங்கத்தை வாங்குறேன்னா டாக்டரோட ரெக்கமெண்டேஷன் லெட்டர் வேணுமா. அவ்வளோத்துக்கு தண்டனைக்குரிய குற்றமா அந்த நாட்டில் சுவிங்கம் மெல்றது கருதப்படுதான். அடுத்து நம்ம செல்ஃபி பிரியர்களுக்கு ஒரு அதிர்ச்சியான சட்டம். இத்தாலியில் இருக்கிற போர்டோபினோ அப்படின்ற ஒரு சுற்றுலா தலத்தில் செல்ஃபி எடுக்கிறதுக்கு தடையாமா. இதுக்கான ரீசன் என்னன்னு கேட்டிங்கன்னா, அங்கே அதிகமான சன நெரிசல் இருக்கிறதால கன நேரமாக நின்று செல்ஃபியை எடுத்துட்டு நின்றா போகிற வார இடத்துல அந்த இடத்துல சன நெரிசல் அதிகமாகுதுன்றதுக்காக செல்ஃபி எடுக்கிறதுக்கு தடை செஞ்சுருக்காங்க. கிட்டத்தட்ட ரொம்ப நேரமாக செல்ஃபி எடுக்கிறத யாராவது பார்த்தாங்கன்னா கிட்டத்தட்ட 25,000க்கு மேலே அங்கே அபராதம் விதிக்கப்படுமா. அந்த பக்கம் எதுவும் போனீங்கன்னா ஃபோனை வெளியிலேயே எடுத்துடாதீங்க, அப்புறம் உங்கள் பெக்கெட்டில் உள்ள காசெல்லாம் காலி. அப்புறம் ரொம்ப வினோதமான சட்டம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப காமெடியான சட்டம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, சுவிட்சர்லாந்தில் இருக்க அப்பார்ட்மெண்ட்ல எல்லாமே ராத்திரி 10 மணிக்கு மேலே டாய்லெட் ஃப்ளஷ் பண்ணக்கூடாதான். அப்புறம் 10 மணிக்கு மேலே டாய்லெட் வந்துருச்சுன்னா விடிய மட்டும் 10 மணிக்கு மேலே டாய்லெட் ஃப்ளஷ் பண்ணுறதால சத்தம் அதிகமாக கேட்குறதுனாலையும் பக்கத்தில் இருக்க வீட்டுக்காரங்களுக்கு டிஸ்டர்பன்ஸாக இருக்குன்றதுனாலையும் இந்த சட்டத்தை அரசாங்கத்தால் போட்டிருக்காங்களாம். கடைசியாக நம்மள அதிகமானவங்க வீட்டில் பெட்டாக வளர்க்குற பூனையை கூட வளர்க்குறதுக்கு தடை செஞ்சுருக்காங்க. மடகாஸ்கார் மாதிரியான தீவுகளை பூனையை வளர்க்குறதுக்கு தடையாமா. இதுக்கான ரீசன் என்னன்னா, அந்த தீவுகளில் இருக்கிற அரிய வகையான பறவைகள் எல்லாத்தையும் இந்த பூனைங்க பிடிச்சி சாப்பிட்றதுனால இந்த பூனையை வளர்க்குறதுக்கு தடை விதிக்கப்பட்டிருக்காம். அவ்வளோதான் இந்த வீடியோவில். இந்த வீடியோ பற்றி என்ன நினைக்கிறீங்கன்றதை பற்றி கமெண்ட்ல சொல்லுங்கள். அப்புறம் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன்.